சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய வேதங்கள் 4 இருக்கிறது. ஆமா. நீடாய் உலகத்து மதை நாளோடு 5 என்று நிலைநிற்கவே. அதாவது சமுத்திரத்தினாலே சூழப்பட்ட இந்த லோகத்திலே மறை என்று சொல்லப்படுகின்ற வேதம் இருக்கிறதே, சிக்கு என்றும் யசுர் என்றும் சாமம் என்றும் அதர்வனம் என்றும் சொல்லப்படுகின்ற 4 வேதங்கள் நிலவு கொண்டிருந்த போது 5வது வேதமாக இந்த பாரதம் தோன்றுகிறது. 5வது வேதமாக பாரதம் தோன்றுகின்றது. இந்த பாரதம் எப்படி தோன்றுகிறது? வாடாத தவவாய்மை. அதாவது எல்லாமேலும் அயல்வில்லாமல் எப்போதும் சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ சிவாய நமோ. கற்றுணையே பூட்டி கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. அதாவது எப்போதும் சிவாயினம் 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 என்று சொல்லப்படுகின்ற அந்த வியாசவனானவர் பாரதத்தை தோற்றுவிக்கிறார். வாடாத தவவாய்மன் உயிராக மகாபாரதம் சொன்னதார். அதாவது முனிராயும் முனிராயும் சொல்லப்படுகின்றவர் முனிவர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்காத இந்த வியாச பெருமானானவர் இந்த பாரதத்தை தெரிவிக்கிறார். பாரதத்தை தெரிவிக்கக்கூடிய வியாச பெருமானானவர் இந்த மகாபாரதம் இருக்கிறதே, கல்லுங்காவேரி புல்லும் பூமி உள்ள வரையிலும் இந்த பாரதம் நிலைத்து நிற்க வேண்டும். அப்படி என்று